உலக செஸ் சாம்பியன் குகேஷ் தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். விமான நிலையத்தில் குகேஷுக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டு வருகிறது. இது குறித்தான விவரங்களை செய்தியாளர் வினிஷ் வழங்கிட கேட்கலாம். வினிஷ் வணக்கம். இது குறித்தான விவரங்களை பதிவு செய்யலாம். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் சீனா வீரரை வீழ்த்தி வெற்றி பெற்ற இளம் கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் தற்பொழுது தமிழகம் திரும்பியிருக்கிறார். தமிழகம் திரும்பி அவருக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தினுடைய சார்பில் அரசு துறை அதிகாரிகள், அதே போல இந்திய அளவில் இருக்கக்கூடிய சதுரங்க அமைப்பினுடைய நிர்வாகிகளும் அவருக்கு நேரில் சென்று தாழ்வை அணிவித்து பொன்னாடை போட்டி உற்சாக முழக்கம் தற்போது அவரை வரவேற்று வருகிறார்கள். சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற அவருக்கு ஏற்கனவே 11.5 கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. குகேஷ் உலக சாம்பியன் பட்டத்தை பெறும் 2வது இந்திய வீரர் என்ற சாதனை படுத்திருக்கிறார். 12 வயதில் கிராண்ட் மாஸ்டர் அந்தஸ்தை எட்டிய அவர் தற்பொழுது தன்னுடைய 18வது வயதில் உலக சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கிறார். இதனால் தற்பொழுது கடந்த ஒரு வார காலமாகவே உலக பெரும் பணக்காரர் இருக்கக்கூடிய எலன் மஸ்க் உட்பட பிரதமர் மோடி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைவர்களும் அவருக்கு நேரடியாக வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்பொழுது தமிழகம் திரும்பி இருக்கக்கூடிய அவருக்கு தற்போது விமான நிலையத்தில் பெரும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. உலக செஸ் சாம்பியன்ஷிப் இறுதி சுற்று ஆட்டமானது 14வது சுற்று ஆட்டத்தில் சீன வீரர் டிங் லிரனை வீழ்த்தி 7.5 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றிருந்தார். மிக இளம் வயதில் 18 வயதில் உலக சாம்பியன் பட்ட இளம் வீரர் என்ற சாதனை படுத்திய குகேஷுக்கு உலகம் முழுவதும் பல்வேறு தரப்பிலிருந்தும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மொத்தமாக இந்த விளையாட்டை பொறுத்தவரை 14 சுற்றுகளை கொண்ட தொடரில் 14வது சுற்று ஆட்டம் கடந்த வாரம் நடைபெற்றது. இதில் தமிழகத்தை சேர்ந்த வீரர் குகேஷ் அவர்கள் சீன வீரரை வீழ்த்தியிருந்தார். ஒட்டுமொத்தமாக 13 ஆட்டங்களும் நேரடியாக டிராவில் முடிந்த நிலையில் 14வது ஆட்டம் மிகவும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருந்தது. குகேஷ் அவர்கள் பட்டத்தை வெல்வாரா என்று பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்பார்ப்புகள் ஏற்படுத்திய நிலையில் தமிழக வீரரான குகேஷ் அவர்கள் பட்டத்தை வென்றிருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாக அவருக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்த நிலையில் தற்பொழுது அவர் தமிழகம் திரும்பியிருக்கிறார். தமிழகம் திரும்பிய அவருக்கு நாளை மாலை நேரத்தில் கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது விமான நிலையம் வந்த அவருக்கு அரசு துறை அதிகாரிகள் நேரடியாக வந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். சாலை மார்க்கமாக அவருடைய அண்ணா நகரில் இருக்கக்கூடிய இல்லத்துக்கு செல்வார். அங்கிருந்து அவர் பயிலக்கூடிய வேலம்மாள் பள்ளிக்கு சென்று அவருக்கு அங்கு பாராட்டு விழா நடத்த பள்ளி நிர்வாகம் சார்பிலே ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. தற்பொழுது அவருடன் பயிரக்கூடிய மாணவர்களும் வீரர்களும் தொடர்ந்து அவரை ஊக்கப்படுத்தும் வகையில் சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு குகேஷ் என்ற வீர முழக்கத்தோடு உற்சாகம் அளித்து அவரை வரவேற்று வருகிறார்கள். தொடர்ந்து அவர் இங்கிருந்து தன்னுடைய இல்லத்திற்கு புறப்பட இருக்கிறார். கடந்த ஒரு வார காலமாகவே உலகம் முழுவதும் பலரால் பேசப்பட்ட குகேஷ் அவர்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக உலக சாம்பியன்ஷிப் போட்டியை பொறுத்தவரை இதற்கு முன்பாக சீனாவினுடைய டிங் லிரனை நடப்பு சாம்பியனாக இருந்தால் அவரை வீழ்த்தியிருக்கிறார் இளம் வயதான குகேஷ் அவர்கள். இந்த போட்டியை பொறுத்தவரை இதற்கு முன்பாக ரஷ்ய வீரர் தான் 22வது வயதில் தன்னுடைய இளம் வயதில் சாம்பியன் பட்டத்தை வெற்றிருந்தார். அவருடைய சாதனையை முறியடிக்கும் வகையில் தன்னுடைய 18வது வயதில் குகேஷ் அவர்கள் உலக சாம்பியன்ஷிப் தமிழ் வீட்டுக்கு இந்த ட்ராஃபி கொண்டு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷமா என்னோட கனவு. இங்க வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே ரொம்ப ரொம்ப விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.